திவ்யா, உங்கள் அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காடி. சின்ன வயசில் உங்கள் அக்கா எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஒழிச்சு வச்சிருக்கா. நடந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு பிளட் ஓவர் லாஸ் ஆயிடுச்சுமா. அதனால உங்கள் மாப்பிள்ளையும் பேத்தியும் மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. உங்கள் பேத்தியையும் மாப்பிள்ளையும் 1 வீக் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? இங்கே நின்று என்னடி பண்ணுற? வா போகலாம். எங்கம்மா? நம்ம வீட்டுக்குடி. நான் வரல. என்ன விளையாடுறியா? உன் அக்கா இருந்த வரைக்கும் தான் இந்த வீடு சொந்தம், இப்போ இல்லை. புரியுதா? கிளம்பு. ருத்துவை கூட்டிட்டு வா, போகலாம். என்ன விளையாடுறியா நீ? அவங்க வீட்டு புள்ள, அதை எப்படி உனக்கு கொடுப்பாங்க? புரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? மரியாதையே கிளம்பு. ருத்துவை கூட்டிட்டு போற மாதிரி தான் நான் வரேன், இல்லை நான் வர மாட்டேன். என்னடி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவங்க வீட்டு புள்ளடி, நமக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இல்லை எனக்கு? இவ பாட்டு ஆக்சிடென்ட்ல போயிட்டா. இவ இந்த குழந்தைய பெத்தெடுக்கும் போது என்ன தெரியுமா சொன்னா? நான் தான் பாப்பா வளர்த்தணுமா. அப்போ எனக்கு இந்த உரிமை இல்லையா? ருத்துவை நான் தான் வளர்ப்பேன், நீ போறனா போ. பாருங்க தம்பி, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறா. கொஞ்சம் சொல்லுங்க. எனக்குன்னு இந்த ஒரே சொந்தம் அவதான். இப்ப யாரும் இல்லை. உங்களை எங்கேயே இருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்ன மறந்துடாதீங்க. இனிமே இது என் வீடு, இவன் என் குழந்தை. நீ என்னை பார்த்துக்கிட்டதை விட நான் இவளை இன்னும் நல்லா பார்த்துக்குவேன். இது உன் மேல சத்தியம்க்கா. என்ன பழக்கமாமா இது? சாமி, அப்பாவை மன்னிச்சிருமா. உங்க அம்மா இல்லைங்கிறத ஏத்துக்க முடியல, அதான் அப்பா இப்படி பண்ணிட்டேன். இப்போ மன்னிச்சிருமா. ஏய், என் பிள்ளைய கூடு, நான் பேசணும். கொடுக்க முடியாது மாமா. ஏய், என் பிள்ளைய கொடுக்க முடியாது சொல்றதுக்கு நீ யாரு? இது என் குழந்தை, நீங்க நிதானமா இருங்க. பிள்ளையா? இத கொல்றதுக்கு தானே அன்னைக்கு மாத்தெல்லாம் கலந்து கொடுத்த. இப்ப நம்ம நல்ல விளையாட்டம் பேசுற. வந்ததுக்கு அப்புறம் தாண்டி என் வாழ்க்கை நாசமா போச்சு. நீ இவ்வளவும் பண்ணி நான் ஏன் பொறுமையா இருக்கேன் தெரியுமா? இப்பவும் அவ பார்த்தா கஷ்டப்படுவான்னு தாண்டி. ஏதோ இருக்க இடம் இருக்குன்னு நினைச்சா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு வையேன், கழுத்தை புஷ் வெளியே தள்ளிடுவேன். என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே இட்டுன்னு போறாப்ப. நீ இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா? என்ன மன்னிச்சுமா, மன்னிச்சு. ஏண்டி என்னை விட்டு போன? என்னெல்லாம் பேசணும். குழந்தைய அங்க சேர்க்கலாம், இங்க சேர்க்கலாம், அப்படி பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலாம் சொன்னீல்ல. குழந்தைய நம்ம பார்த்துக்கிற விட என் தங்கச்சி நல்லா பார்த்துப்பா, நமக்கு டென்ஷனே இருக்காதுன்னு. இப்போ எல்லாத்தையும் என்னை தனியா பண்ண வச்சுட்டு நீ சந்தோஷமா போயிட்ட. எதுக்கு என்னை விட்டு போன? என்னைய கூட்டு போயிருந்துருக்கலாம்ல கீர்த்தி.
கீர்த்தி கீர்த்தி அள்ளி விட்டு போன கீர்த்தி மன்னிச்சிருங்க அத்தை. அவன் இல்லைங்கிறத என்னால தாங்கிக்க முடியல. அப்படிலாம் பண்ணிட்டேன். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே இழப்பு இருக்கு தம்பி. வாழ்க்கையில 20 வருஷமா அவங்க அப்பா தான் உலகன்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கூட இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த உலகத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியல. நானும் ஒரு கட்டத்துல உங்கள மாதிரி தான் சாகணும்னு முடிவு பண்ணேன். ஒரு செகண்ட் யோசிச்சேன், நம்ம செத்து போயிட்டா நம்ம சின்ன பொண்ணு இருக்காளே, அவளை என்ன பண்றது? நான் இல்லாம அவ என்ன பண்ணுவா? ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. போனவங்களை நினைச்சு வருத்தப்படலாம். அதுக்காக அவங்களவே நினைச்சுக்கிட்டு நாம எதுக்கு வந்தோங்கிறத மறந்துடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்க வழியெல்லாம் அழுது தீர்த்துருங்க மாப்பிள்ள. நீங்க இல்லைன்னா பாப்பா என்ன பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. அப்பா, நீங்களும் அம்மா முறைய விட்டு போயிருவீங்களா? அத்தை, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். டிஃபன் எடுத்து வைக்கிறீங்களா? சரி. என்ன மன்னிச்சிருமா. நேற்று நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான். கண்டிப்பா அது உனக்கு பிடிச்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அங்கிருந்து பார்த்துட்டு தானே இருக்க. புரிஞ்சிருச்சு. நீ அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருக்க. நம்ம பாப்பாவை உன்னை விட திவ்யாவை விட நான் கண்டிப்பா வளர்த்து சொசைட்டிக்கு அனுப்புறேன். என்னை மன்னிச்சிரு. லவ் யூ, மிஸ் யூ. அப்பா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்டதாம்மா. அம்மாவுக்கு பேச கேக்குமா? கேட்கவே. அப்பனா நானும் பேசிட்டா? பேசுமா. அம்மா, தேயிலை போக்குங்க. அம்மா, அப்பா டெய்லியும் அழுக்கா வர்றாரு, வீட்டுல வாந்தி எடுக்கிறாரு. அம்மாச்சி, சித்தி எல்லாரும் அழுக்குறாங்க. இனிமேல் அப்பாவை வீட்டா வர சொல்றீங்களா? இனிமேல் அப்பா ஒழுங்கா வரேன்.
நானே வச்சுக்கிறேன். அம்மாடி சட்னியில் உப்பு இருக்கான்னு மாமாட்ட கேள. அம்மா நீயே போம்மா, நான் போல. மாமா ஆல்ரெடி என் மேல கோவத்துல இருக்காரு. ஓமையில எதுக்கு தம்பி கோவமா இருக்காரு? இரு நான் கேட்கறேன். ஒரு நிமிஷம், நீ போகாத, நானே போறேன். மாமா மாமா, என்ன? சட்னில உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். மாப்பிள்ளை இப்படி கோவப்பட மாட்டாரு. அவர் கோபப்படுறாரு, நீ என்னடி பண்ண? நான் தான் கோவத்துல. நான் தாம்மா எல்லா தப்புக்கும் காரணம். என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன காரணம் நீ பண்ணி வச்சிருக்க? இருந்த ஒத்த பிள்ளைய செத்து போச்சு நினைச்சுக்கிறேன். ஏன் வயிற்று நானே வந்து பிறந்த அப்புறம் எப்படி உனக்கு இந்த புத்தி வந்துச்சு? இனிமேல ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்காத நீ. நீ இருந்தேனா இந்த பிள்ளைய எதனால பண்ணிருவடி? ராட்சசி, மூஞ்சிலே முழுக்க போய் செத்து தொலைடி. உப்பு சரியா இருக்காப்பா? சட்னில உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன்.